சார் அன்னைக்கு வயலோட வாழ்ந்தோம், நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு புயலோட வாழ்றோம். ஒரு விஷயம் சொல்லுவா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவா. புயல் மழைன்னா என்ன தெரியுமா? சுயநலமாய் வாழுகிற மனிதன் மீது இயற்கை நடத்துகிற ரெய்டுக்கு பெயர் தான் புயல். போலீஸோட வருதா ராணுவத்தோட வருதா? இப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, நாம செய்கிற எல்லா செயலுக்கும் இரண்டு நோக்கங்கள் உண்டு. பேசிக் ரீசன், ஸ்பெசிபிக் ரீசன். அடிப்படை நோக்கம், சிறப்பு நோக்கம். இப்ப நம்ம ட்ரெஸ் போடுறோம், என்னோட அடிப்படை நோக்கம் என்ன? மானம் காக்கணும். சிறப்பு நோக்கம் கொஞ்சம் அழகா இருக்கணும், மேட்சா இருக்கணும். ஆனா அழகுக்கே முக்கியத்துவம் கொடுத்து, சிறப்பு நோக்கத்துக்கே முக்கியத்துவம் கொடுத்து சில பேர் போடுற ட்ரெஸ் மானத்தையே காப்பாற்ற மாட்டேது. பாத்தீங்களா? அதே மாதிரி உணவுக்கும் ரெண்டு நோக்கம் இருக்கு. அடிப்படை நோக்கம் நம்ம உயிர் வாழணும், சிறப்பு நோக்கம் கொஞ்சம் சுவையா இருக்கணும். சுவைக்கே முக்கியத்துவம் கொடுத்து சில நேரத்தில் டாக்டர் போனா இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதுன்றான். அதே மாதிரி கல்விக்கும் அடிப்படை நோக்கம் வாழ சொல்லிக் கொடுப்பது, சிறப்பு நோக்கம் பிழைக்க சொல்லிக் கொடுப்பது. ஆனா பிழைக்க மட்டுமே காரணம்ன்றனால தான் படிச்சவனே சில நேரத்தில் தப்பு பண்றான். அதே மாதிரி தான் இயற்கைக்கும் இரண்டு நோக்கம் இருக்கிறது. முதலில் இது வசிப்பதற்கானது, பிறகுதான் நமது வசதிற்கானது. ஆனா நம்ம வசதிக்கே இதை வளைச்சு போட்டதுனால வசிக்க தகுந்த இடம் இல்லாமல் இந்த பூமி மாறிவிட்டு. சார் நம்ம வீடு வாங்கணுங்கிறது தப்பு இல்லை, நம்ம எல்லாரும் வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம், தப்பு இல்லை. ஆனா என்ன போனோம், நம்மளுடைய ஆசை தான் நிறுவனத்தினுடைய வியாபாரம் ஆயிடும். வீடு வாங்கணும் வீடு வாங்கணும், அவன் நிறைய வியாபாரம். சென்னைக்கு அருகே விழுப்புரத்தில் கொண்டு போய் லேண்ட் கொடுக்குறான். அது விழுப்புரம்னா ப்ராப்பர் விழுப்புரம் இல்லை, ஏதோ டீப் வில்லேஜில் உள்ள கொடுக்குறான். அதோ அந்த கிரகப்பிரவேசத்தை வச்சு எல்லாரும் கூப்பிட்டுக்கிறான். கிரகப்பிரவேசத்துக்கு வந்த 2 பேர் தொலைஞ்சே போயிட்டான். ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, தனி மனுஷனா இருக்கிறான், எங்கேயோ எவனோ மரத்தை வெட்டினா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. சார் அங்க ஒரு மரம் கிடக்குதுன்னா, ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. எங்கேயோ ஒரு மரத்துக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை நான் நினைக்க முடியாது. ஒரு வன ஆராய்ச்சியாளன் ஒரு காட்டுக்குள்ள போறான், ஒரு யானை போது, பின்னாலேயே ஒரு பட்டாம்பூச்சி போகுது. இது எதேச்சியா நடந்துச்சுன்னு நினைச்சு அவன் விட்டுட்டான். 2வது நாள் போறான், அதே மாதிரி யானை போது, பின்னாலேயே பட்டாம்பூச்சி போகுது. 3வது நாள் போறான், ஒரு 15 நாள் இப்படி போனவொடனே இல்ல இது எதேச்சியா நடக்கல, என்னவோ இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்றான். அப்புறம் தான் அவன் கண்டுபிடிச்சான், ஒரு யானை ஒரு நாளைக்கு 15 முறை சாணம் போடும். அந்த சாணத்தில் வருகிற வெப்பம் இந்த பட்டாம்பூச்சிக்கு குளிரை தாங்க உதவுகிறது. அதிலிருந்து வருகிற ஒரு உப்பு இந்த பட்டாம்பூச்சியை வாழ வைக்கிறது. ஒரு யானை ஒரு பட்டாம்பூச்சிக்கு உதவுகிறது. இந்த தொடர்ச்சி தான் எல்லாருக்கும் தேவை என்பதை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். நமக்கு என்னன்னா, இயற்கைங்கிறது பிரம்மாண்டமான விஷயம். நம்ம புத்தி என்னன்னா, எவ்வளவு பெரிய விஷயம் கிடைச்சாலும் அதுல நம்ம சின்ன விஷயத்தை தான் பார்ப்போம். பெரிய விஷயங்களே சாதாரணமாக்கலாம் நம்மள மாதிரி கில்லாடி இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ தமிழ்ல கவனித்தல்னு ஒரு சொல் இருக்கு இல்ல. இப்போ நான் பேசுறேன், நீங்க எல்லாம் கவனிக்கிறீங்க, லிசனிங். ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கிறோம், பயணிகளின் அன்பான கவனத்திற்குன்றான், அட்டென்ஷன். அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போன சார் என்ன நல்லா கவனிச்சாங்க, ஹாஸ்பிட்டாலிட்டி. போலீஸ் கிட்ட மாட்டினா சரியா கவனிச்சாங்க, பனிஷ்மெண்ட். அதை சொல்லும்போது அது பனிஷ்மெண்ட். ஹாஸ்பிட்டல்ல சொல்றாங்க, சார் அவரை நல்லா கவனிச்சுங்க, கேர். அவ்வளவு பெரிய கூட்டத்தில் என்ன கவனிச்சார் சார், இம்பார்ட்டன்ட். இவ்வளவு அழகான சொல்ல இப்ப என்ன நம்ம பண்ணிட்டான், சார் அந்த வேலையை முடிச்சு கொடுத்துறேன், என்ன கவனிச்சிருங்க. எவ்வளவு அழகான விஷயம் எங்க கொண்டு நிறுத்தாம பார்த்தீங்களா? நம்ம புத்தி அப்படிதான். ஒண்ணு இல்ல சார், ஒரு கல்யாணத்துக்கு நான் போறேன், அங்க எங்க சித்தப்பா ஒருத்தர் வராரு, அவர் எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல பெரிய ஆளாகிறார், டாப் 2 லெவல்ல இருக்கிறார். என் ஃப்ரெண்டுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன், இவதான் எங்க சித்தப்பா, எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல பெரிய ஆளாகிறார். ஒட்டனை கேட்பான், சார் எங்க வீட்டுல இந்த மீட்டரே ஓட மாட்டேது, என்ன பண்றது? அது லைன்மேன் கேட்க வேண்டிய விஷயம். ஒரு பெரிய விஷயத்தை நம்ம சுயநலத்துக்கு பயன்படுத்துகிற புத்தி அடிப்படையில் நமக்கு இருக்கிற காரணத்தினால் தான் நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இப்படி நடந்துகிட்டு இருக்கோம். ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, நான் என்ன பண்ண முடியும், பெரிய நிறுவனம் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு மனுஷன் நினைக்க கூடாது. நான் ஒரு கல்லூரியில் பேச போயிருந்தேன், ஒரு குறு நாடகம் போட்டார்கள். அந்த ஒரு நாடகம் போதும் தனி மனித பொறுப்புணர்ச்சியை உணர்த்துவதற்கு என்பதற்காக இதை சொல்லுகிறேன். ஒருத்தன் காலையில் எழுந்திருக்கான், எழுந்தா அப்படியே தூக்க கலகத்தில் வந்து பிரஷ் எடுக்கிறான், அப்படியே வந்தான், டிவியை போட்டான். டிவியில் என்ன ஒரு படம் ஓடுது, டக்குன்னு அவனுக்கு பிடிச்ச பாட்டு வருது. அப்படியே அந்த பாட்டுக்குன்னே பேச நினைச்சிட்டு அப்படியே போய் டேப்பை திறக்கிறான், டேப்பில் அந்த பிரஷ் அப்படி நினைக்கிறான். அந்த பாட்டை பார்த்துட்டு டேப்பை மூடாமே வந்துட்டான். வந்து அந்த பாட்டை பார்த்துனே இருக்கிறான். டக்குன்னு பாட்டு முடிஞ்ச உடனே டிவியில வேற ஒரு டாக்குமெண்ட் போடுறாங்க. என்னன்னா, ஒரு குழா, அதுல ஒரு குடம் நிக்குது, நிறைய பேர் உட்கார்ந்து இருக்காங்க, தண்ணி எப்போ வரும்னு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவளை பார்த்த உடனே ஐயோ நம்ம டேப்பை மூடாம வந்துட்டு நேர போய் டேப் அப்படி மூடுறான், அங்க குழாயில தண்ணி ஊத்துற மாதிரி காட்டுறான். ஒரு தனி மனிதன் சரியாக இருந்தால் தான் சார் இந்த சமூகம் சரியா மாறணும், நாம சரியா இருக்கணும், நம்ம ஆசைப்படணும். இன்னும் யோசித்து பாருங்க, நாம என்னென்ன தோட்டத்தை அழித்து விட்டு தொட்டியில் செடி வைத்து பழகி விட்டோம், குளத்தை வச்ச வைத்து விட்டு புட்டியில் மீன் வளர்க்க பழகி விட்டோம், வளமான காட்டை அழித்து விட்டு வால்பேப்பரில் வரைந்து அதை ரசிக்க பழகி விட்டோம்,
வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலார் பிறந்த பூமியில் வாடிய பயிரெல்லாம் அழித்துவிட்டு அங்கே அபார்ட்மெண்ட்ஸ் கட்டிவிட்டு அந்த அபார்ட்மெண்ட்ஸுக்கே வள்ளலார் அபார்ட்மெண்ட்ஸ் என்று பெயர் வைத்து அவராவது வாடாம இருக்கணும்.